நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாரும் நம்ம வீடியோ எல்லாம் பாருங்க, லாங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் சொல்கிறேன், யாருமே வீடியோலாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. லாங் வீடியோலாம் அவ்வளோவே போக மாட்டேங்குது. இந்த மாடு வேற நான் பேசுகிறப்ப தான் கத்துது. நான் மாடும் கத்துது, மனதனும் கத்துறேன். என்ன பண்ணுறது? சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு, பால் கறக்க கத்திட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தயவு செஞ்சு எல்லோரும் நம்ம வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து ஒரு வாரமாகவே பொங்கல் 2 நாளுங்கலேருந்து அஜய்க்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன், கலெக்ட் பண்ணிக்கிங்க சிஸ்டர், கலெக்ட் பண்ணிக்கிங்க மேடம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. வீடியோவில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து நம்பலை, வேணும்னு தான் யாரோ கலாய்க்கிறாங்க, இல்லை நம்மளோட நம்பர் வாங்குறதுக்காக தான் யாரோ வேணும்னு கலாய்க்கிறாங்க அப்படின்னு நினச்சி நான் அதை கண்டுக்கல. நான் வந்து மறுபடியும் அந்த அண்ணா வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கூட, மேடம் தயவு செஞ்சு கிஃப்ட்டு போய் வாங்கிக்கிங்க, இது வந்து எஸ்டி கொரியர் ஆஃபீஸோட நம்பரு அப்படின்னு சொல்லி ஒரு 10 நம்பரை போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. சாயங்காலம் 5 மணிக்குள்ளே வாங்கிக்கிங்க, இல்லைன்னா வந்து கிஃப்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்புறம் தான் யோசித்தேன், இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா? பொய்யான விஷயத்துக்கு இத்தனை டைம் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு 5-6 மெசேஜ் கண்டினியூவாக கமாண்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த நம்பரை வந்து ஃபோன் பண்ணி, என்னோடய செல்லில் வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி பார்த்தோம். அவங்க வந்து வணக்கம் எஸ்டி கொரியர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் எனக்கு பாதி நம்பிக்கை வந்துச்சு, அப்போ உண்மையாக தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை மேடம் நாங்கள் வந்து இது மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், எங்களோட ஃபேன்ஸ் யாரோ சப்ஸ்கிரைபர் வந்து அனுப்பியிருக்காங்க, ஆனால் அவங்களோட நம்பர் என்கிட்ட இல்லை, என்னோடய நம்பர் அவங்கள்ட்ட கிஃப்ட் அனுப்பியிருக்கேன்னு ஒண்டி வந்து கமாண்டில் சொல்கிறாங்க. உங்களோட இந்த நம்பரை தான் எங்களுக்கு கமாண்டில் போட்டிருந்தாங்க, அதான் கால் பண்ணோன்னாங்க. நீங்கள் எந்த ஊருனாங்க? நாங்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டோன்னு. நான் இது வந்து என்னது அறந்தாங்கிலேருந்து வந்திருக்குமா, அறந்தாங்கிலேருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்கு. சரி ஓகே, நான் வந்து அரியலூருக்கு நாளைக்கு மாற்றி விட்டுறேன், நீங்கள் நாளைக்கு போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம மாற்றிட்டா சரி, அரியலூருக்கு வந்துட்டா இங்கே நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்களாட்டுக்கு, நம்ம தான் ஃபோன் பண்ணிட்டோமே, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு நான் இருந்துட்டேன். அப்புறம் மறுநாளும் அந்த அண்ணா வந்து அந்த அண்ணா கிஃப்ட்டு அனுப்பி விட்டதுனால அந்த அண்ணா நம்பருக்கே ஃபோன் போயிருக்க மாட்டேன், கிஃப்ட் இன்னும் வாங்கலைன்னு. கிஃப்ட்டு கால் பண்ணி வாங்கிக்கிங்க மேடம்னு மறுநாளுக்கு வந்தது கமாண்டு. நான் கமெண்ட் பண்ணுறேன் திரும்ப ரிட்டனு. ஆனால் நான் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டேன், அவங்க அரியலூர் மாவட்டத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்தோடனே கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் நாங்கள் கூகுளில் அரியலூர் மாவட்டத்துக்கு எஸ்டி கொரியர் நம்பரை எடுத்து பேசினதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த புக்கிங் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புக்கிங் நம்பர் அனுப்புனவங்களுக்கு தானே தெரியும், நமக்கு என்ன தெரியும்? அவங்கள்ட்ட எந்த கான்டாக்டும் இல்லை. என்ன தான் பண்ணுறது, எதனாலும் ஆகட்டும், எப்படி கான்டாக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு நினச்சி நான் அவரை விட்டுட்டேன். மறுபடியும் வேற ஒரு ஐடியிலேருந்து நைட்டு ஃப்ரான்ஸ் கொரியர்லேருந்து நாங்கள் வந்து இந்த மெசேஜ் போடுறோம், அஜய்ங்கிற பேருக்கு பார்சல் வந்திருக்கு, தயவு செஞ்சு வந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு வந்துருந்தது. ஃப்ரான்ஸ் கொரியர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குங்கிறது எனக்கு நேற்று தான் தெரியும். நான் நம்பல. அப்புறம் எங்கள் அக்கா ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஆமாம் இருக்குது, ஆனால் அரியலூரில் இருக்குது, ஆனால் ஜெயம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அண்ணா வந்து மதியம் ஒரு 12:30 மணி இருக்கும், கமாண்டில் வந்து வீடியோவில் வந்து ஒரு 10 நம்பர் போட்டு, மேடம் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி போய் பார்சலை வாங்கிக்கிங்க அப்படின்னு போட்டு விட்டுருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி, நான் வந்து எனக்கு தெரில, நமக்கு தான் இந்த பிரான்ச் கொரியர் அப்படி இருக்கான்னு தெரில, என் கூட வேலை பார்க்குற பையன்கிட்ட கொடுத்து, தம்பி இது மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஆமாம் கொரியர் ஆஃபீஸில் தான் பேசுகிறோம், அஜய்ங்கிற பேருக்கு பார்சல் வந்திருக்கான்னு கேள்றா அப்படின்னு கேட்டது. ஆமாம் பார்சல் வந்திருக்குது, இங்கே ஜெயங்கொண்டத்தில் தான் வந்து விவோ ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் வாசவி மண்டபத்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு. அடக்கடவுளே, நான் தினம் போகிற வர வழியில் தான் இந்த கொரியர் ஆஃபீஸே இருக்குது. இது எனக்கு இந்த ஊரில் தான் இருக்கேன், இது எனக்கு தெரில, அந்த கொரியர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெரில. நமக்கு கொரியர் இது பண்ணி வந்தால் போனால் தானே தெரியும், எனக்கு தெரில. அவருக்கு இவத்து இருக்கிற கொரியர்னு இப்படின்னு தெரிஞ்சுதான் நான் வந்து இத்தனை மெசேஜ் கமாண்ட் இருந்து நம்பர்லாம் பார்த்துட்டே இருந்திருக்க மாட்டேன், நேராக போய் ஆஃபீஸ்லேயே கேட்டிருப்பேனே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே
ஓகே அப்போ உண்மை கன்ஃபார்மு வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ தான் அங்கேருந்து வந்து இவன்கிட்ட சொல்லிட்டான், அஜய் இதுமாரி வந்துச்சான் உன் பேருக்கு தான் வந்துருக்குது போய் வாங்கணும் அப்படின்ட்டு. நானே லைட்டாக இங்கே மழை தூருது நனைஞ்சிட்டே வந்தோம். உடனே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு அம்மா வாமா போய் வாங்கிட்டு வரும்ன்ட்டேன். இப்போ போய் உடனே இதை வாங்கிட்டேன். நனைஞ்சிட்டே வந்தோன்னா வந்து சொட்டர் கூட கழட்டி வைக்கல. இது எப்படி ஓப்பன் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இது அம்மா டென்ஷன் பண்ணி வந்திருக்குது இந்த கொரியர் எங்களை 3-4 நாளாக. ஆனால் எப்படி பிரிக்கிறதுன்னு தான் தெரியல. பிரிடா என்ன தான் இருக்குன்னு கத்தியோட காட்டக்கூடாது, காப்பரேட் இருந்தாலும் வந்துடும். என்ன தான் இருக்குன்னு பார்க்கும். அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காரு, அது உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு உதவி செஞ்சுருக்காங்க. கேட்டால் கூட செய்யாத இந்த உலகத்தில் எதிர்பார்க்காத ஒரு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த செல்வராஜ் அண்ணா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. ட்ரெஸ்ஸுக்கா இல்லை ஸ்வீட்லாம் இல்லை, நான் சொல்கிறேன் உனக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் வந்துருக்கு. ஆப்போசிட்டா மை கிட்ஸா குழந்தைக்கு ஏதோ ட்ரெஸ் வந்துருக்கு. குழந்தை இங்க இருக்கு நம்ம தள்ளியே. அஜய் நான் சொன்னதுதான் ஜெட்டி பண்ணி அஜய் நான் சொன்னதுதான் ட்ரெஸ் தான். அஜய் வந்து ஸ்வீட்டுமா நாடே. சொக்கா மேல சொக்கா வந்து ட்ரெஸ் வந்திருக்கு. சூப்பரான ஒரு 3 ட்ரெஸ் வந்திருக்கு சூப்பர் கலர்ல. ஒண்ணு நல்லா பிரிண்டட் டி-ஷர்ட் நல்லா இருக்கு. இதா வந்திருக்கு குவாலிட்டியான டவுசர் இல்ல. டவுசர் ஓகே. சோக்கான 3 சொக்கா வந்திருக்கு. சூப்பர் நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கு. நல்லா இருக்கு. கிளாத் நல்லா இருக்கு. கலரும் சூப்பர். பிரிண்டட் மேன்லியான எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இவனுக்கு சைஸ் தான் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு வாரத்துல பெருசாயிடும் சாப்பிட்டோம். சரி ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃபேன்ஸு அந்த அண்ணா செல்வராஜ் அண்ணா எங்கே இருந்தாலும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட இருக்கணும். எங்களுக்கு வந்து அஜய்க்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த கிஃப்ட் அனுப்புனதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ணா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காடா உனக்கு? எல்லா கலரும் ஓகே. இது ஒரு கலர் எனக்கு பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு. இந்த கிஃப்டை வாங்க 3 நாளாக நாங்கள் 4 நாளாக, அதாவது பெரும்பங்கல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிது இந்த மெசேஜ் கமெண்ட் வர. அதுலேருந்து 3 நாளாக பாடுபட்டு இது எந்த கான்டாக்டும் இல்லை. அந்த அண்ணா நம்பர் எங்கிட்ட இல்லை, என் நம்பர் எங்கிட்ட எந்த கான்டாக்டுமே இல்லாமல் நாங்கள் போய் எங்கன்னு கிஃப்ட் வாங்குறது. எப்படியோ அந்த அண்ணன் இந்த அளவுக்கு, அதாவது வந்து அந்த அண்ணன் என்ன பண்ணி போட்டிருக்காங்கன்னா அட்ரஸ்ஸு அஜய் அரியலூர் மாவட்டம். நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன்ல நான் வந்து ஊர்காவல்படையில் இருக்கேன், ஊர்காவல்படை அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு விட்டு அனுப்பியிருக்காரு. யூடியூபர்னு போட்டிருக்காரு மேலே, யூடியூபர்னு போட்டு அனுப்பி விட்ருக்காரு. ஏதோ நான் லைவில் சொன்ன அதை வச்சு தான் அவங்க அந்த அண்ணா அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. அந்த அண்ணா ஊர் வந்து கரூர்னு போட்டிருக்கு, ஆனால் அறந்தாங்கிலேருந்து கொரியர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இது எப்படி என்னன்னு அந்த அண்ணா கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் அட்ரஸில் வந்து செல்வராஜ் கரூர்னு தான் இருக்குது. எப்படியோ சந்தோஷம் கிஃப்ட் வாங்கியாச்சு. இந்தடா போட்டுக்கடா வச்சுக்கடா. நன்றி சொல்லு. நன்றி. என்ன நன்றி? ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாத ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட் பண்ண அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், எங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். எங்களோட யூடியூபர் வந்து ஃபஸ்ட் டைம் கிஃப்ட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. தீபாவளிக்கு ஒரு அக்கா வந்து எனக்கு சேரீ மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வீடியோலாம் எடுத்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆன்லைன் மூலயமா நேராக என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க வந்து சேரீ வீட்டுக்கு வர மாதிரியே பண்ணிட்டாங்க. அந்த மீஷோவில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. இது மாதிரி கொரியர் வந்தது இதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு. இது இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து கிஃப்ட் எடுத்து அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
சரி ஓகே நண்பர்களே, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சன்னாபரிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோலாம் பாருங்கள், நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். பாய், நன்றி.